வாங்கப்பா, என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? ஆமாடா ஆமா. அப்புறம் கோவப்படாம என்னடா சொல்றது? நீ வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரிப்பா, நான் ஒரு பிள்ளை கூட்டிட்டு வரப்போறேன், என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஏதாவது முன்கூட்டியே ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருப்பலடா. எனக்கு என்னடா, எனக்கு ஒன்றும் இல்லை. உங்க அம்மா தானே ரொம்ப அழுதுட்டு இருக்கிறா, அவளை சமாதானப்படுத்த முடியலையே, அதுக்கு என்ன பண்றது? அப்போ உங்களுக்கு ஓகேவாப்பா? நீங்க சரின்னு சொன்னா அம்மாவும் சரின்னு சொல்லிடுவாங்கப்பா. இங்க என் சம்மதம் முக்கியம் இல்லடா, என் சம்மதத்தை விட உங்க அம்மா சம்மதம் தான்டா முக்கியம். உங்க அம்மா என்ன சொல்றாரோ அதான் நான் கேட்பேன். இந்த விஷயத்துல எல்லாம் நான் தனியா எல்லாம் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். அம்மா ஏதாச்சும் உங்ககிட்ட இதை பத்தி பேசினாங்களாப்பா? அதெல்லாம் ஒன்றும் பேசலடா. நீ முதல்ல ஒரு வேலையை தேடுடா. முதல்ல படிச்சு முடிச்சது கையோட கல்யாணம் பண்ணணும்னு வந்து நிக்கிற. முதல்ல ஒரு வேலையை தேடிக்கோ. அப்பா வேலையெல்லாம் கிடைச்சிருச்சுப்பா. நான் ஆல்ரெடி யூஎஸ்ல இருக்கிறப்பவே அப்ளை பண்ணிட்டேன். அங்கிருந்த ஒரு கம்பெனிலே பண்ணியிருந்தேன்னா காலேஜ்லயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூல வச்சு செலக்ட் பண்ணாங்க. அதில் நான் செலக்ட் ஆயிட்டப்பா. அதனால அங்கேயே கூட எனக்கு வேலை இருக்குதே. அப்போ நான் தான் இந்தியாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னனால அவங்களோட இது இங்கே இந்தியாவில் இருக்குதாமப்பா. அது நம்ம கோயம்புத்தூர்லேயே இருக்கிறனால எனக்கு இங்கேயே வேலை போட்டு கொடுத்துட்டாங்கப்பா. நான் இன்னும் 10 நாள் இங்கே ஜாயின் பண்ணும்ப்பா. என்னடா சொல்ற, வேலை கிடைச்சிருச்சா? ஏண்டா எல்லாமே லேட்டா தான் சொல்லுவியாடா நீ? அப்புறம் உங்க அம்மா திட்டாம என்னடா செய்வா? வேலை கிடைச்சதை பத்தி இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ. இப்ப நான் கேட்டனால இப்ப சொல்ற? ஆமாப்பா, சரி நான் ஊருக்கு வந்தே சொல்லிக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். அதான் இங்க வரும்போதே எல்லாம் ஒரு கலாட்டாவாயிருச்சே. அப்புறம் எப்படி சொல்றது? அதனால இப்பதான்ப்பா சொல்ல முடிஞ்சது. தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. நான் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சிட்டு போன்ல சொல்லல. சரி நேர்ல போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதாப்பா இருந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. என்னடா சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீ சொல்லலையா? என்னடா இப்படி சொல்ற? நீ ஒவ்வொன்றா சொல்றத பார்த்தா எங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லடா, ஷாக் ஆகிட்டு இருக்குது. உன்னை எப்படிடா நம்புறது? உன்னை நம்பலாமா வேண்டாமா, எந்த நேரத்தில் என்ன பேசுறேன்னு எனக்கே ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குதுடா. அப்பா நிஜமாதாப்பா, நான் ஊருக்கு வந்து சர்ப்ரைஸா சொல்லலாம்தாப்பா நினைச்சேன். நான் முன்கூட்டியே சொல்லணும்னு தான் நினைச்சேன். சரி இப்படி ஊருக்கு தானே போறோம், அங்க வச்சு சொல்லிக்கலாம், இப்போ அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சேன்ப்பா. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தது அது அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்காக தான்ப்பா போறதுக்கு இருந்தது. நான் தான்ப்பா சரி வலுக்கட்டாயமா சரி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போ, எங்க வீட்டுல உனக்கு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி நானா தான்ப்பா வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். அந்த புள்ள வரலன்னு தான் சொன்னாப்பா. நேரா அவங்க ஊருக்கு போறேன்னு தான் சொன்னான். தேவையில்லாம நான் தான்ப்பா இழுத்துட்டு வந்துட்டேங்க. அதுதான்ப்பா நான் செஞ்ச தப்பு. என்னடா சொல்ற? ஆமாப்பா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர பிளானே இல்லப்பா எனக்கு ஆக்சுவலி. அது அவங்க ஊருக்கு போறதுக்கு தான் வந்தது. நான் அப்புறமா மெதுவாக தான் நம்ம வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான்ப்பா நினைச்சேன். நான் தான் அவசரப்பட்டு சரி எங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நாங்களே விடுறோம், வா எங்க அப்பா அம்மா பார்த்துருட்டோம் அப்படின்னு சொல்லி நான் தான்ப்பா ஒரு ஆர்வ கோளாறுல கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த புள்ள வரமாட்டான்னு தான் சொன்னான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. கடைசியில் இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஏன்டா இப்படியாடா ஒரு முட்டாள்தனம் பண்ணுவ? நீ கையோட புள்ளை கூட்டிட்டு வந்ததை பார்த்தா எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. பேசாம அந்த புள்ள சொன்ன மாதிரி அவங்க ஊர்ல விட்டுட்டு நீ அதுக்கப்புறம் மெதுவா சொல்லியிருந்தா கூட உங்க அம்மா சரின்னு ஒத்துருத்தாப்பால என்னம்மா. இப்ப பாரு, இப்ப நீ என்ன பேசி அவளுக்கு சமாதானப்படுத்த போறோமோ தெரியல. சரி வா, அத்தை வீட்டுக்கே வந்தாச்சு, இன்னும் வண்டியை நிறுத்திட்டு இங்கே பேசிட்டு இருக்கிறோம். சரி வா உள்ள போலாம். ஆமாப்பா, அதாப்பா தெரியாம பண்ணிட்டேன். சரிப்பா, அந்த புள்ள இப்ப இங்கதான் இருக்கிறாளாட்டு இருக்குது அத்தை வீட்டுல. நீங்க எதுவும் கோவப்படாம பேசுங்கப்பா 2 வார்த்தை சரியா? நீ பண்ண காரியத்துக்கு எப்படிடா பேச சொல்ற? சரி வா பாத்துக்கலாம். சரி நீங்க போங்கப்பா, நான் வண்டி நிறுத்திட்டு வரேன். ஐயோ, என்ன காளிமக்கு கிணத்து பக்கத்துல நின்னுட்டு கிணத்தையே பார்த்துட்டு இருக்காங்க? ஏன் இந்த பையன் ஏதாச்சும் பண்ணதில்ல? இந்த அக்கா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்களா என்ன? காளிமக்கா, காளிமக்கா, ஏக்கா காளிமக்கா. நிலா, நீயா கூப்பிட்ட? என்னக்கா நீங்க எதுக்கு கிணத்துக்கிட்ட வந்துட்டு நின்னுட்டு கிணத்தையே உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா நிலா, கிணத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கிணத்துல குப்பைங்க தான் போட்டுட்டு இருந்தோமா. சரி சருகெல்லாம் நிறைய கடந்துதா, சரி அதான் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொட்டிட்டு கொஞ்சம் தீ பத்த வச்சுட்டேன்னா அதான் எரிஞ்சிட்டு இருக்குதா உள்ள. சரி அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேக்கா. உங்க வீட்டுல நடந்த பிரச்சனையில நீங்க வேற கிணத்து உத்து பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் ஏதோ தப்பா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டு ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேக்கா. ஏன்டி அப்படி நினைச்சேன்? நான் எதுக்கு தப்பான முடிவு எடுக்க போறேன்? நான் இவ்வளவு சொத்தெல்லாம் விட்டுட்டு என் ஊர்சனை விட்டுட்டு என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் எதுக்கு தப்பான முடிவுக்கு போக போறேன்? பைத்தியமா நீ? இல்லக்கா, நான் அதெல்லாம் யோசிக்கலையா. சரி ஏதோ பிரச்சனை இல்ல, மனசு வெறுத்து போயிட்டு கிணத்த வேற பார்த்துட்டே இருந்தீங்களா, அதுதான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். யானையில இதே வத்தி போன கிணறாச்சு. சரி இதுல குப்பைங்க தானே எல்லாம் கொட்டிட்டு இருக்கிறோம், அவனுக்கு தெரியாதா என்ன? ஐயோ தெரியுக்கா, நான் இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் அதையெல்லாம் மறந்துட்டேன் நான். சரி விடுங்கக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல பரவாயில்ல விடு. ஆமா எங்க போயிட்டு இருக்கிற நீ? அதாக்கா அந்த சுப்பம்மாத்தா வீட்டுல முருங்கை கொஞ்சம் பொறிச்சிட்டு வந்தேனா. சரி அப்படியே சீத்தக்கா நேத்த கேட்டிருந்தாங்க,
நேத்து அப்புறம் கொடுக்கவே இல்லையா? நேத்து அதான் உங்க வீட்டு பிரச்சனையில அங்க ஓடி வந்துட்டோமா, அப்புறம் முருங்காவே கொடுக்கவே இல்லை. சரி அதான் போறப்ப 2 கொடுத்துட்டு அப்படியே நான் 2 எடுத்துட்டு போகலான்னு நினச்சிட்டு அப்படியே பார்த்து பொறிச்சிட்டு வந்தக்கா. அப்படியா? சரி சரி. என்னக்கா எல்லாம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டீங்களா? பையன்கிட்ட பேசுனீங்களா என்ன ஏதுன்னு? அம்மா அந்த பொண்ணு எங்கக்கா? ஏதோ சின்ன பிள்ளை வீட்டில் தான் போயிருக்கிறதா சொன்னா. நீங்க போய் மறுபடியும் பார்த்தீங்களா? ஏதாவது பேசுனீங்களா? இல்லை நீலா, எனக்கு இன்னும் கோவமாக தான் இருக்குது. நான் இன்னும் ஒன்றும் பேசிக்கல. சரி அப்பவும் போல எந்திரிச்சு பால் கறந்துட்டு சரி இந்த மாடுக்கண்ணெல்லாம் பசியோடு இருக்கும், என்ன பண்ணுறது? நான் கோவப்பட்டுட்டு இருந்தா அதுக்கு யார் போடுவாங்கல்ல, அதனால தான் எல்லாம் அதுக்குமே எல்லாம் தண்ணி காமிச்சிட்டு சரி அப்படியே கட்டாந்தரையில் கூட்டி அள்ளிட்டு கொண்டு வந்து கொட்டிட்டு அப்படியே 2 வைக்கப்போர் அள்ளி போட்டுட்டு வந்தேன். சரி நீ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா. எங்கேயோ இவங்க அப்பனும் மகனும் எங்கேயோ போயிருக்கிறாங்களாட்டு இருக்குது. ஆமாக்கா நானும் வழியில் பார்த்தேன். உங்கள் அப்பாவும் மகனும் வண்டியில் தான் போயிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன புள்ள வீட்டு சைடு தான் போயிட்டு இருந்தாங்களாட்டு இருக்குது. ஓ அப்படியா? அப்பனா அங்கே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டே கிருஷ்ணா, எதுக்கு உங்கள் அப்பா அம்மா டிவி பார்த்துட்டு இருக்கிற? சாப்பிட எடுத்து. சரி அத்தா சாப்பிட்றேங்க. அம்மா நீங்களும் சாப்பிடலையாத்தா? நான் சாப்பிட்டாச்சுடா, இப்போதான்டா சாப்பிட்டேன். அத்தா நீங்க சாப்பிடுங்க அத்தா. டேய் நானும் சாப்பிட்டாச்சு, அத்தையும் சாப்பிட்டாச்சு, அப்புறம் அந்த பிள்ளையும் சாப்பிட்டுட்டு ரூமில் தான் இருக்கிறா. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. உன்ற மாமனும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. மத்தியானம் வந்துட்டு தான் போனாரு. அதனால இங்கே எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீ அண்ணன் வந்து சாப்பிடல, 2 பேரும் சாப்பிடுங்க. ஓ அப்படியாத்தா? சரி சரி, நான் எங்கே யாரும் சாப்பிடலையோன்னு நினச்சேன். சரி எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? சரித்தா, அப்போ நான் சாப்பிட்றேன். அப்பா சாப்பிடுங்கப்பா நீங்களும். சரிடா நீ சாப்பிடு. என்னத்தா இன்னைக்கு என்ன பிரியாணி செஞ்சுருக்கிறீங்க? அதுவாடா, ஒரு தங்கச்சிக்கு பிரியாணி செய்ய சொன்னா, அதனால தான் செஞ்சேன். சரி சாப்பிடு சாப்பிடு. ஜெசி சாப்பிட்டியா ஜெசி? நீ உனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருந்ததா? ஓகே கிருஷ்ணா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ஜெசி. ஓகே கிருஷ்ணா, நான் இன்னைக்கு எங்கள் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போகிறேன். சரி இரு ஜெசி, நானே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு வரேன். சரி இரு, அப்பா கிட்ட சொல்லிட்டு போகலாம். என்னடா கணேசா, காளிமா என்ன சொன்னா? ஏதாவது பேசினாலா என்ன? சோறு கீறு தின்னாலா இல்லையா? அது ஏத்தா கேட்குறீங்க? அவ பாட்டு காலையில் எதுவுமே நடக்காத மாதிரி எந்திரிச்சு அவ மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு கட்டாந்தரை கூட்டிட்டு கிடக்குறா. அவகிட்ட என்ன பேச சொல்றீங்க? ஏண்டா, அப்புறம் நீ வீட்ல சண்டை சச்சரவுனா அப்புறம் மாடுக்கு தண்ணி வைக்க வேண்டாமா? அவ சரியா தான் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கறா. அதுக்கு என்ன இப்படி சலிப்பா பதில் சொல்ற நீ? இல்லத்தா, நான் இதை பத்தி ஒன்றும் அவகிட்ட பேசல. எனக்கு பேசுறதுக்கே பயமா இருக்குதத்தா. சரி விடுங்கண்ணா, அப்புறம் பார்த்துக்கலாம். அதான் ஜெஸ்ஸி இன்னைக்கு அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறாளாமா. சரி நானும் கிருஷ்ணனும் கூட்டிகிட்டு போய் அவளை அங்கே விட்டுட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வரோம். சரியா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே அன்னைக்கு கொஞ்சம் சரியாகட்டும். ஏன்டா கிருஷ்ணா, ஏன் இன்னைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் விட போறியா? அம்மா அவங்க வீட்டுல எல்லாம் தெரியுமாடா? இது தாத்தா பாட்டின்னு சொல்றீங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் தெரியுமா? நீ திடுதிப்புன்னு போய் நின்று அவங்க ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்கடா. இல்லைங்க அங்கிள், அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்கிள். நான் ஃபோன்லயே எல்லாமே சொல்லிட்டேன் அங்கிள். அவங்க தான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அங்கிள். ஓ அப்படியா? சரிப்பா கிருஷ்ணா. சரி அத்தை கூட வரலாமா? நீ தனியா கூட்டிட்டு போனா நல்லா இருக்காது. இதான் சின்ன புள்ள அத்தையை கூட்டிட்டு போ. சரியா? உன் கார் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் விட்டுட்டு பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்கப்பா. அத்தா இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த பையன் இன்னும் சொல்லவே இல்லை அத்தா, வேலை இங்கே கிடைச்சிருச்சாமா. இன்னும் 1 வாரம் 10 நாளை வேலையில சேரணுமாமா. அது இப்போ வண்டியில வரப்ப சொல்றான் அத்தா இவன். என்னடா கண்ணே, உங்க அப்பா என்ன சொல்றா? வேலை நம்ம ஊர்லயே வாங்கிட்டியாக்கு? இங்க கிடைச்சிருச்சா? பரவாயில்ல போ. ஆமாங்க அத்தா, இங்கே வேலையெல்லாம் வாங்கிட்டேன். சரி அதான் இன்னும் 10 நாள் ஜாயின் பண்ணுமா. சரி அதான் ஊருக்கு வந்தே சொல்லலாம்னு நினச்சிட்டு வந்தேன். சரி அதான் இப்போதான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். டே கிருஷ்ணா, பரவாயில்லடா. நீயே படித்து முடிச்சதுமே கையோட வேலையும் வாங்கிட்ட, கூட பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்ட. சமாளிடா நீயே. என்னத்த நீங்களே எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தான் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் தெரியும்ல. ஆமாடா, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் வந்து சொல்லு அண்ணன் சொல்கிற மாதிரி. சரிங்கத்தா. சரி வாங்க நம்ம போய் ஜெஸ்ஸி விட்டுட்டு வந்துடலாம். அப்பா நீங்க வேணா பைக் எடுத்துட்டு போங்கப்பா. நான் இங்க கார்ல அத்தை வீட்டுல தான் நிக்குது, இப்படியே போயிட்டு வரோம். சரி ஜெஸ்ஸி, இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைப்போ. ஓகே கிருஷ்ணா. சரி அங்கிள், நான் கிளம்புறேன் அங்கிள். கிராண்ட்மா, நான் போயிட்டு வரேன் கிராண்ட்மா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சாப்பாடு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிராண்ட்மா. அப்படியா கண்ணே? சரி சரி சரி, எனக்கு முன்னே ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்க்கறதுக்கு நல்ல பிள்ளையாட்ட தான் இருக்கிற. சரி நீ போன்ற ராக்கம்பாட்டி வீட்டில் இரு. நான் அப்புறம் காளிமா கிட்ட எல்லாம் பேசிட்டு ஒரு நாளைக்கு வரோம். வந்து அங்கே உங்க தாத்தா கிட்ட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணே. சரியா? சரிங்க கிராண்ட்மா. ஆமாம் ஜெஸ்ஸி, அவன் நீ என்ன படிச்சிருக்க?
ஆண்டி நான் மெடிசனுக்கு படிச்சிருக்கேன் ஆண்டி. ஓ அப்படியா? ஆமாம், ஒரே காலேஜ்னு சொன்னீங்க. அவன் வேற டிபார்ட்மெண்ட்டு, நீ வேற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிற. அத்தா டிபார்ட்மெண்ட் வேறையா இருந்தா என்னத்த, காலேஜ் ஒன்று தானே. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதா. சரி, எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன காலேஜுக்கு முன்ன பின்ன போயிருந்தா தானே எனக்கு தெரியும். எங்கள் அண்ணன் தான் நீ காலேஜுக்கு அனுப்பலையே. ஏன் சின்ன புள்ள, நானும் உன்னை போக வேண்டாம்னு சொன்னேன். நீ தான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். சரி, நான் விடுங்க. அதை பற்றி எதுக்கு இப்போ பேசிட்டு? எங்கக்கா போயிருந்தீங்க? வீட்டுக்கு வந்து பார்த்த ஆளே காண, வீடு பூட்டி இருந்தது. அதுவா மலரே, தோட்டத்துக்கு தான் போயிருந்தேனா. சரி மாமா காலையில சாப்பாடு எடுத்துட்டு போகலையா, சரி அதை கொடுத்துட்டு வரலான்ட்டு போயிருந்த மலரே. ஓ அப்படியாக்கா, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. இல்ல மலரே, அவரே மத்தியானம் வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாரா. அப்புறம் நேரமே ஆயிடுச்சு, அப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தா வரலானாரு. சரி அதனாலதான் நாமளே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு நானே போயிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியல அவசரத்துல. அப்படியாக்கா, சரி தனியா அவ்வளவு தூரம் போறீங்களே, சரி சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல, அதுக்கு தான் சொன்னேன். என்ன சீதக்கா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாணிலா வா, தோட்டத்துக்கு போயிட்டு வந்தனா. சரி அதான் வழியில மலர் பார்த்தனா, அப்படியே நின்னு பேசிட்டு இருந்தேன். நீ எங்க போயிட்டு வர? கையில முருங்காவோட வந்திருக்கிற? அதாக்கா நீங்க நேத்து கேட்டீங்கல்ல, அதான் சரி இன்னைக்கு நேத்து பொறிக்க முடியல, அதனாலதான் இன்னைக்கு போய் பொறிச்சிட்டு சரி அப்படியே உங்களுக்கு 2 கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரி வா மலர், வீட்டுக்கு வரியா? பிள்ளைங்க வரைக்கும் இன்னும் நேரம் இருக்குது இல்ல, இங்க இருக்கு வெயில நின்று பேசிட்டு கிடக்கணும். சரி வாங்க வீட்டுக்கு போய் சித்த நேரம் இருந்துட்டு வேணா அப்புறம் போவீங்களாமா. ஆமா மலரக்கா, வாங்கக்கா நானும் வர்றேன். சீதக்கா எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்கக்கா, ரொம்ப நேரமா வெயிலே சுத்திட்டு கிடக்குறேன் நானு. சரி வாங்க வாங்க, வீட்டுல எலுமிச்சம்பழம் நிறைய கிடக்குதே, ஜூஸ் போட்டு தரவா, குடிப்பீங்களா? என்ன சீதாக்கா இப்ப தோட்டத்துல வேலையே இல்லையா? ஒண்ணும் இப்பெல்லாம் வேலைக்கே கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. வேலையெல்லாம் இருக்குதே. சரி நான் அப்புறமேல் வர்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன். சரி பார்க்கலாம். இந்த பருத்தி காட்டுக்கு தான் போய் பருத்தி எடுக்கணும்னு சொல்லி கிடந்தாரு. அதான் நல்லா எல்லாம் வளர்ந்து பருத்தி எல்லாம் விரிஞ்சு வருதாமா. சரி அதுக்கு தான் கூப்பிட்டு கிடந்தாரு இன்னைக்கு கூட. சரி பார்க்கலாம், நான் நாளைக்கா நாளானிக்கா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியாக்கா? சரிக்கா, அப்பனா போறதுக்கு சொல்லுங்க, நானும் வர்றேன். சரி நிலா, வருவியாமா? சரி நாளைக்கு வேணா ஃபோன் பண்றேன், வா சரியா? சரிக்கா. என்ன மலரக்கா, உங்க தோட்டத்துல எல்லாம் எதுவும் வேலை இல்லையா? வேலையெல்லாம் இல்லாம இருக்குமா நிலா? அதெல்லாம் நிறைய தான் இருக்குதே. அதெல்லாம் எங்க வீட்டுக்காரே எல்லாம் பார்த்து கிடக்குறாரு. சரி ரொம்ப அவசரம்னா ஏதாவது கூப்பிடுவாரு, அந்த நேரத்துல போய் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வர்றதுதான். ஏன் சீதாக்கா, காளிமக்கா ஏதாவது தோட்டத்து பக்கம் வந்தாங்களா? ஏதாவது மாடு ஓட்டிட்டு அந்த பக்கம் தானே வருவாங்க. இல்ல மலரே, நீ தோட்டத்து பக்கமா அந்த அக்கா வரலையாட்டு இருக்குது, நான் பார்க்கவே இல்லையே இன்னைக்கு. நான் இப்பதாக்கா வழியில தான் பார்த்துட்டு வரேன். அந்த அக்கா இன்னைக்கு தோட்டத்து பக்கமெல்லாம் போகலையாட்டு இருக்குது, வீட்டில தான் இருக்கிறாங்க. அப்படியா நிலா, நீ பாத்தியா? அம்மா எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஏதோ கொஞ்சம் நார்மலா தான் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, எப்பவும் போல. ஏதோ மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வைக்க போற அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. சரி இன்னும் 2 வார்த்தை பேசிட்டு தாக்கா வந்தேன். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட்